ஒரு கதை ஒன்று சொல்கிறேன் கேட்குறீங்களா? ஒரு பகுதியில் 2 குடும்பம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. 2மே ஏழ்மையான குடும்பம். பக்கத்து பக்கத்தில் தான் அந்த வீடு 2மே. அவங்க 2 பேர் வீடுமே. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு கட்டத்தில் ஒருத்தவங்க ஹார்ட் ஒர்க்கு நம்ம லைஃப்பில் எப்படியாவது முன்னேறணும்னு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க அந்த வீட்டோடைய மனைவி என்ன பண்ணுவாங்க, காலைல 5 மணிக்கு எழுந்துருவாங்க, எல்லா வீட்டு வேலையும் செய்வாங்க. வீட்டுக்கார் வேலைக்கு போயிட்டு வருவார், பசங்களை ஸ்கூல் கிளப்பி விடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு வீட்டில் எப்படின்னா, அந்த அந்த பெண்மணி லேட்டாக தான் எழுந்திரிப்பாங்க. புருஷனை அவ்வளோவோ கரெக்டாக கவனிக்க மாட்டாங்க. அவங்க கணவரும் எழுந்து அவரே சமையல் செஞ்சு அவரே கட்டிட்டு போவார். இவங்க எழுந்து இவங்க பாட்டில் இவங்க வீட்டு வேலையெல்லாம் செய்வாங்க. இப்போ இவங்க 2 பேருக்கும் என்ன வித்தியாசம்னா, இவங்க இவ்வளோ வேலை செஞ்சாலும் கோவமாகவே பேசுவாங்க எல்லாமே. ஏன்னா அந்த வேலை செய்கிறாங்கல்ல, அதனால டென்ஷனாக பேசுவாங்க எல்லாமே, திட்டிக்கிட்டே செய்வாங்க. இப்போ அந்த வீட்டில் அவங்க லேட்டாக எழுந்து எல்லா வேலையும் செஞ்சாலும் அவங்க சாஃப்ட்டா இருப்பாங்க, பொறுமையாக இருப்பாங்க, அமைதியாக இருப்பாங்க. அப்படியே இருக்கும்போது ஒரு வாட்டி கடவுள் பார்க்குறாரு. பார்த்துட்டு என்ன நினைக்கிறாரு, இவங்க 2 பேருமே கஷ்டப்படுறாங்க, இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு கூட இருக்கிறாரு. கூட இருக்கும்போது பார்த்தா, இந்த சாஃப்ட்டா இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு கட்டத்தில் வளர்ந்து ஒரு நல்ல பெரிய ஃப்ளாட்டு, நல்ல காரு, பங்களான்ட்டு வந்துடுறாங்க. இவங்க இந்த ஏழ்மையாக இருந்தவங்க இன்னும் ஏழ்மையாயிடுறாங்க. சாப்பாட்டுக்கே கஷ்டமாகி ரொம்ப கஷ்டமாக ஒரு மாதிரி ஆகிடுது சூழ்நிலை. அதாவது ஒரு வேளை சாப்பாட்டுக்கு கூட கஷ்டமாயிடுது. பிள்ளைங்கள்லாம் நல்லா படிச்சிருந்த பிள்ளைங்கள்லாம் திடீர்னு பார்த்தா சண்டை போட்டு ஜெயிலுக்கு போகிறது, அந்த மாதிரி வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது, இவங்களுக்கும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் வருது. இந்த மாதிரி ஆகிடுது. ஒரு கட்டத்தில் அந்த வசதியாக இருந்த குடும்பமும் இறந்து போகுது. அதான் வயசாகி அவங்களும் இறந்து போயிடுறாங்க. இந்த ஏழ்மையாக ஆகிட்டாங்க பாருங்கள், அவங்களும் வயசாகி இறந்து போயிடுறாங்க. அப்போ 2 பேரும் கடவுள் முன்னாடி போய் நிற்கிறாங்க. நிற்கும்போது கடவுள்கிட்ட கேட்குறாங்க, இந்த ஏழ்மையாக இருந்தவங்க, நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ முன்னேறணும்னு வேலை செஞ்சுட்டு இருந்தோம். எங்களை நீங்கள் ஏன் நீங்கள் எங்களுக்கு ஒரு இது பண்ணி எங்களை முன்னேற்றவே இல்லை அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட கேட்கும்போது கடவுள் சொல்கிறாரு, அம்மா நான் 2 பேருக்குமே பக்கத்துலேயே தான் இருந்தேன், 2 பேரையும் முன்னேற்றம் தான் நான் நினச்சேன். அவங்களுக்கு நான் வாய்ப்பு கொடுத்தேன். அந்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்தினீங்க, முன்னேறினாங்க. அவங்க நீ என்ன சொன்னாலும் நடக்கட்டும் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். அவங்க நாங்கள் ஏழ்மையில் இருந்தாலும் என் கணவர் என்றைக்காவது ஜெயிச்சிருவார், நாங்கள் என்றைக்குனா ஜெயிப்போம்னு நம்பிக்கையோடவே அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. ஜெயிச்சிட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, நம்ம கடைசி வரைக்கும் மாறவே மாட்டோம், நம்ம குடும்பம் இப்படியே தான் இருக்கும், நம்ம பசங்க இப்படியே தான் போயிடுவாங்க, நான் லாஸ்ட் வரைக்கும் இங்கேயே இப்படியே வடித்து கொட்டிகிட்டே தான் இருக்கணுமா, என் லைஃப் இப்படியே போயிடுமா அப்படி சொல்லி நீங்கள் அப்படியே நெகட்டிவாகவே பேசிகிட்டே இருந்தீங்க. அது உங்களுக்கு அப்படியே நடக்கட்டும்னு சொல்லிட்டு இருந்தேன். நீங்கள் என்றைக்காவது ஒரு நாள் நல்ல வார்த்தை பேசிங்கன்னா அது நான் நடக்கட்டும்னு சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு கடவுள். இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, நீங்கள் எல்லாருமே நல்லதை பேசுனீங்கன்னா தான் நல்லது நடக்கும், கெட்டதை பேசுனீங்கன்னா கெட்டது தான் நடக்கும். இது உதாரணத்துக்கு நான் சொன்னாலும் இதுதான் உண்மை. ஓகே, பாய்.